நான் கஷ்டப்படுற இந்த நேரத்துல உங்க உதவியை கேட்கிறேன். மகா பண்டிதர் பதவியை காப்பாத்த என்னோட கணவரா நடிக்க நீங்க உதவி செய்வீங்களா? நான் சொன்னதில் உங்களுக்கு சம்மதம்னா இதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே அந்த ராதிகாவை பார்க்கவே கூடாது. நீங்க எவ்வளவுதான் உங்களை தடுத்து நிறுத்தினாலும் என்னோட மனசுக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா இங்க வருவீங்க. சொல்லுங்க, எனக்கு உதவி பண்ணுவீங்கல்ல? மகா பண்டிதர் பதவியை காப்பாத்த என் கணவரா நடிச்சு எனக்கு உதவி செய்வீங்கல்ல? என்னங்க நீங்க நேத்து ராத்திரி ஃபுல்லா எவ்வளவு டென்ஷன் ஆக்கிட்டீங்க. நீங்களும் வரல, போனும் எடுக்கல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. உங்களுக்கு என்ன ஆச்சோன்னு எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ராத்திரி பூரா நான் தூங்கல. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அதுவும் அந்த ராதிகாக்கு தான் இவ்வளவு தைரியம். உங்களை ஃபாலோ பண்ணி பண்ணி சந்தன்பூர் வரைக்கும் வந்துட்டாளா? இவ்வளவு கேவலமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீங்க சொல்லுங்க, நேத்து ராத்திரி ஃபுல்லா ராதிகாவோட ஏன் இருந்தீங்க? தேவையில்லாம நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல கணிக்கா. நான் அக்னி சாட்சிய வச்சு உன் பாதத்தை பிடிச்சு 7 அடி எடுத்து வச்சிருக்கேன். 7 வாக்கும் கொடுத்திருக்கேன். அதை நான் வாழ்க்கை பூரா கடைபிடிப்பேன். என் பயமே அதானே. ஏன்னா நீங்க 7 அடி எடுத்து வச்சது ராதிகா கூட ஆச்சு. அர்ஜுன், நம்மளோட இத்தனை நாள் கனவு இன்னைக்கு உண்மையாக போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடு, நிலம், மொத்த சொத்து உன்னோட பேருக்கு மாறப்போகுது. உண்மையான சந்தோஷம் எப்போ தெரியுமாப்பா? இந்த வீட்டுக்கு வாரிசா அர்ஜுன் மகா பண்டிதாரா நான் மாறணும். சம்பந்தி, நீங்க உங்க நம்பிக்கை எப்பவும் விட்டுடாதீங்க. கடவுள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது நம்ம எல்லாரோட நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும். வாங்க, முதல்ல நம்ம எல்லாரும் டெல்லிக்கு போவோம். தேவாவோட உரிமை பறிக்கப்படுதே, ஆனா அதை பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியலையே. அதை விட வேதனைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த மகா பண்டிதர் பதவி தவறான உங்க கையில போக போகுது. ஆமா, இந்த நிலைமையில நாம வேற என்னதான் செய்ய முடியும்? இன்னைக்கு அந்த மகா பண்டிதர் விழா மட்டும் நடந்ததுன்னா அர்ஜுன தான் எல்லாரும் இனிமே மகா பண்டிதர்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நாம வேண்டான்னு நினைச்சாலும் அங்க போய் தான் ஆகணும். வாங்க, டெல்லிக்கு போறதுக்கு எல்லாம் தயார் பண்ணலாம். ராதிகா எங்க போனா? காலையில இருந்து நான் அவளை பார்க்கவே இல்லையே. எங்க போற? நில்லுண்ணா, இவ்வளவு தூரம் கத்திக்கிட்டே வர, உன் காதுல விழலையா? நீ பாட்டு போயிட்டே இருக்கிற. அண்ணா, நான் சொல்றது கேளுங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் அபய பார்த்துட்டு போயிடுறேன். என்ன அவரை பார்க்க விடுங்களேன். அவரை பார்க்க முடியாதான் சொல்றேன். திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கிற. உள்ள போகக்கூடாதுமா, சொன்னா கேளு. உன்னை இந்த வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு முன்னாடியே அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. போ, கிளம்பு, வெளியே கிளம்பு, கிளம்பு. இங்க பாருங்க, நான் ரொம்ப பெரிய கஷ்டத்துல மாட்டியிருக்கேன். நான் அவரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிஷா, எவ்வளவு ஆசையா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட கொஞ்சம் அன்பா தான் பேசேன். ஒரே ஒரு தடவை என்ன அவரை பார்க்க விடுங்களேன். இவ எங்க வந்தா? நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். போ, சொன்னா கேளு. என்ன இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கப்பா? அடா ராதிகா, நீங்களா? பயப்படாதீங்க, ஒன்னும் பிரச்சனை வராது. நான் தான் பக்கத்துல இருக்கனே. நான் இப்ப ரொம்ப திருந்திட்டேன். மந்திரிக்கு ஃபோன் பண்ணி அப்படியே வச்சு, என்னப்பா நடக்குதுங்க? நீயா? இங்க இத பார், உன்னோட தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னைக்கு உன்னை நான் மன்னிச்சு விடுறேன்.
இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் நீ வந்தேன்னு வச்சுக்கோ. ஏன் இது பாருங்க, நான் ஒரே ஒரு தடவை அவரை பார்த்துடுறேன். அவர் இல்லை இங்க, வெளியில போயிருக்காரு ராதிகா. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற கடைசி எச்சரிக்கை. இதுக்கப்புறம் எந்த வகையிலையாவது எங்க மாப்பிள்ளை தம்பியை தொந்தரவு செய்ய முயற்சி செஞ்சேன்னா ஒன்று மட்டும் இல்லை, உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே இந்த ஆக்ராவில் தலை காட்ட முடியாம பண்ணிடுவேன். புரியுதா? வெளியில அனுப்புங்க அந்த பொண்ணை. சொல்றாங்கல்ல, புரியலையா? அதுக்கப்புறம் ஏன் நின்னுட்டு இருக்க? போ போ. ராதிகா, நான் சொல்றது கேளுங்க. பேசாம இங்கிருந்து கிளம்பிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. நான் அப்புறமா உங்களை வந்து பாக்குறேன். நான் சொன்னல திருந்திட்டேன்னு. மரியாதையா அனுப்பி வைங்கடா. நீங்க கவலைப்படாதீங்க சம்பந்தி, கடவுள் எந்த நிலைமையிலும் நம்மளை கைவிட மாட்டாரு. வந்துட்டியா சின்ன மருமகளே? தேவா, தேவா எங்கம்மா? என்னாச்சு? தேவா உன் கூட வரலையா? பரவாயில்ல விடுமா, எனக்கு நல்லா தெரியும் நீ முழு மனசோட தான் அவனை இங்க கூட்டிட்டு வர முயற்சி செஞ்சிருப்ப. ஆனா விதியோட யாராலையும் போராட முடியாது இல்ல. சரி நீ போமா, போய் சீக்கிரம் தயாராகு. நம்ம உடனே டெல்லிக்கு போகணும். ஏற்கனவே இருந்த மகா பண்டிதரோட மனைவிதான் புதுசா வரப்போற மகா பண்டிதருக்கு அந்த பதவியை கொடுக்கணும். அம்மா சரியாதான் சொல்றாங்க ராதிகா, நாம போய் தான் ஆகணும். ஆனா பாட்டிமா எப்படி தனியா இருப்பாங்க? வாசு, போய் பக்கத்து வீட்டு சித்தப்பாவை கூட்டிட்டு வா. நாம டெல்லிக்கு போயிட்டு இங்க திரும்பி வர்ற வரைக்கும் அவரை பாட்டிமாவை ஜாக்கிரதையா பாத்துக்க சொல்லலாம். ஒரு நிமிஷம் இருங்க, பாட்டிமாவை நம்ம கூட கூட்டிட்டு போலாம். சின்ன மருமகளே, நீ என்ன பேசுறேன்னு உனக்கே புரியுதா? எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் கண்டிப்பா வருவாரு. ஒருவேளை இந்த தடவை என் நம்பிக்கை தோத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்மையை சொல்லித்தான் ஆகணும். ஒரு பொய்யான நம்பிக்கையோட பாட்டிமாவை நாம ரொம்ப நாளைக்கு ஏமாத்த முடியாது. அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா? சம்பந்தி, ராதிகா சரியாதான் சொல்றா. அம்மாவும் நம்ம கூடவே வரட்டும். எவ்வளவு நாள் தான் உங்க உண்மை தெரியாமலே இருக்க முடியும்? நடக்கிறதெல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. கடவுள் மேல நம்பிக்கை வைங்க சம்பந்தி. அப்பா வந்தாங்க செல்லும், வந்தாங்க. என்ன ஸ்கூல் போக தயாராயிட்டீங்களா? லல்லன், தீபு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போ. அந்த ராதிகா என்ன வேணாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம மாப்பிள்ளையை எப்படியாவது அடையணும்னு அவ ரொம்ப முயற்சி செய்யறா. எந்த அளவுக்கும் துணிவா அவ. நீதான் மாப்பிள்ளைக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நாம நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான விஷயம் இல்லை. உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்குறேன் ரஜன். அந்த ராதிகாவையும் அவ குடும்பத்தையும் கவனிச்சுக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. சரிம்மா. எங்கிருந்தோ வந்த ஒரு பொண்ணுக்காக நாம இப்படி பயப்பட வேண்டியிருக்கு. எதையாவது பண்ணி மாப்பிள்ளை தம்பியை நம்மக்கிட்ட இருந்து பிரிக்கணுங்கிற திட்டம் தான் அவளுக்கு இருக்கு. அவ எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் சரி, மாப்பிள்ளை தம்பியை நம்மக்கிட்ட இருந்து பிரிக்கிறது நிச்சயமா அவளால முடியாது.
அம்மா இந்த ஒரு வார்த்தையிலே எனக்கு நிம்மதியை கொடுத்துட்டாங்க. இப்போ யாகம் தொடங்கறதுக்கான எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிடுச்சு. நீங்கெல்லாம் அவங்க இடத்துல போய் உட்காருங்க. ஆமா, நேரமாச்சு, சீக்கிரம் ஆனா ஆரம்பிங்க. அந்த மகா பண்டிதர் குடும்பம் எங்க? அவங்க எல்லாரும் இங்க வந்து சேரணும்ல. வாங்க 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 வாங்க, பாத்தீங்களா யார் வந்திருக்காங்கன்னு? வாங்க எல்லாரும், உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ராதே 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 ராதே. தீபிகா, பாத்தீங்களா, எல்லா ஏற்பாடையும் நாங்க பண்ணி முடிச்சிருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே இருந்தது. ஆனா இப்ப நீங்க எல்லாரும் வந்த உடனே அந்த குறையே இல்லாம மாறிடுச்சு. என்ன சாஸ்திரி, இதெல்லாம் அப்பப்ப நடக்கிறது தானே? சுசில் தம்பி, இது வரைக்கும் நடந்ததும் சரி, இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதும் சரி, எல்லாமே கடவுளோட லீலை தான். எப்போ ஒரு விஷயத்திலிருந்து நமக்கு முழு தீர்வு கிடைக்குதோ அப்ப எல்லாரும் முன்னாடியும் இந்த விஷயம் ரொம்ப தெள்ள தெளிவா தெரிஞ்சிரும். சாஸ்திரி ஐயா, இப்ப தெள்ள தெளிவா தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா என்ன? இது வரைக்கும் நடந்ததெல்லாம் இருக்கட்டும், இனிமே நடக்கிறத நானே முடிவு பண்ணிக்கிறேன். வாயை மூடிக்கிட்டு சைலண்டா இருக்கணும், புரியுதா? சுஷேல், சாஸ்திரி நம்மளோட சம்பந்தி. அவர்கிட்ட இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா நீ? இதுதான் உனக்கு கத்து கொடுத்தேனா? அப்ப என்ன மன்னிச்சிருங்க சித்திமா, மன்னிச்சிருங்க. தேவா எங்க? வரும்போது நீங்க உங்க கூட நம்ம தேவாவை கூட்டிட்டு வரலையா? நீங்க ரொம்ப நம்பிக்கையோட சொல்லிட்டு இருந்தீங்க தேவா கண்டிப்பா வந்துருவான், மறுபடியும் அவனே மகா பண்டிதர் ஆயிடுவான்னு. நீங்க எல்லாரும் தானே சொன்னீங்க அர்ஜுன் மகா பண்டிதர் ஆக முடியாதுன்னு. இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க உங்க தேவா எங்கன்னு. ஏன் சுஷேல் இப்படி எல்லாம் பேசுற நீ? அர்ஜுன் ஏன் மகா பண்டிதர் ஆகணும்? மகா பண்டிதர் எங்க தேவாதான். அப்படியா? சரி, நீங்க சொல்றபடியே இருக்கட்டும். மகா பண்டிதர் தேவா எங்க? என் கண்ணுக்கு இது வரைக்கும் தேவா தென்படவே இல்லையே. மடத்து வேலையா வெளியில போயிருக்கான், வந்துருவான். மடத்துக்கா? சித்திமா, அவன் ஒண்ணும் மட வேலை விஷயமா எங்கேயும் போகல. அவன் மேல போயிட்டான், மேல. பேரன் செத்தது கூட தெரியாம இருக்கிறாங்க. சுஷேல், 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 ஏன் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நீ விதியை மீறி ஏதோ பண்றங்கிறது மட்டும்தான் எனக்கு புரியுது. சுஷேல், நான் கேக்குற பதில் சொல்லிட்டு போ. பெரிய மருமகளே, நீ இவங்களோட இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ உன் குடும்பத்தோட தானே சேர்ந்து இருக்கணும். பாட்டிமா, நீங்க இதை சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப அர்ஜுன மகா பண்டிதர் ஆக்கிற விழாக்கு வந்திருக்கீங்க. இந்த விழாவை எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. என்னையும் இன்வைட் பண்ணாங்க, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். Now excuse me. என்னது? ஏன் எல்லாரும் இப்படி எல்லாம் பண்றாங்க? மகான்ஜி, உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம தேவா தானே மகா பண்டிதர். அர்ஜுனை எதுக்காக மகா பண்டிதர் ஆக்க போறீங்க? வைஷாலி, நீ ஏன் பேசாம இருக்க? நீ ஏதாவது சொல்ல வேண்டியதானே? கூப்பிடு.
தேவாவை உடனே இங்க கூப்பிடு. தேவா எப்பவோ செத்து போயிட்டான். அவன் மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த சுஷில் யோசிக்காம கொள்ளாம என்ன இப்படியெல்லாம் வளரிட்டு இருக்கான். ஒருவேளை தேவா உயிரோட இருக்காங்கிற விஷயம் இன்னும் இவனுக்கு தெரியலையோ என்னவோ. அட, உங்க குடும்பத்தில் இருக்கிற யாருமே தேவா செத்து போன விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லலையா சித்தி? வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்டயே இந்த விஷயத்தை இவ்வளவு நாளா மறைச்சு வச்சிருக்கீங்களா? அவங்களோட அன்பான பேரன், பாசத்துக்குரிய பேரன் இறந்து போனத இத பாருங்க சித்திமா, நான் இப்போ உங்ககிட்ட எல்லாத்தையும் புரியுற மாதிரியே சொல்றேன். உங்க பேரன் தேவா 5 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அதனாலதான் என்னோட பையன் அர்ஜுன் இன்னைக்கு மகா பண்டிதராக போறான். அதை தெரிஞ்சுக்கங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் போன் வந்தது. தேவா போன வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். இல்ல, தேவா மகா பண்டிதர் இறந்து போன விஷயம் கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமானது. ஆனா விதியை யாராலும் மாத்த முடியாது. सत्य है राम नाम, सत्य है राम नाम, सत्य है राम नाम, सत्य है राम नाम. நாம எல்லாரும் இப்போ சாஸ்திரி வீட்டுக்கு பிருந்தாவனம் போறோம். ஆனா தேவா பாட்டிமா, மகான்ஜி தேவாவுக்கு ஏதோ முக்கியமான வேலை கொடுத்து மடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அதனால தேவா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அங்கேயே தான் இருப்பான். அவர்கிட்ட இருந்து போன் வந்துச்சு. அவர் தான் சொன்னாரு கொஞ்சம் வேலை இருக்கா, அதை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துருவேன்னு. வைஷ்ணவி அம்மா, தேவா எங்க? அவனுக்கு டிஃபன் தயாராயிடுச்சா? தயாருமா? ஆனா தேவா டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்பவே கிளம்பி போயிட்டான். இல்ல, இருக்காது. அம்மா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சு இன்னும் அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி தெரியும்? 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல இருந்து இவங்க பையன் தப்பிச்சிட்டான். இப்பதான் நம்ம ஆளுங்கள்ட்ட அடிபட்டு செத்து போயிட்டான்னு. மெதுவா மெதுவாப்பா. நீங்க எல்லாரும் இதை என்கிட்ட முன்னாடியே ஏன் சொல்லல? ஏன் மறைச்சீங்க? எனக்கு முன்னாடியே இதை சொல்லல. பாட்டிமா, நீங்க கவலைப்படாதீங்க. அவர் உயிரோட தான் இருக்காரு. அவர் கண்டிப்பா வருவாரு. 5 வருஷமா நானும் இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வருவான் வருவான் வருவாங்கிறத. இத பாருங்க மகான், நீங்க பதவியேற்புக்கான யாகத்தை ஆரம்பிங்க. முகூர்த்தம் போய்கிட்டே இருக்கு. சீக்கிரம் வேலையாகட்டும். இல்ல மகான்ஜி, இது நடக்க கூடாது. ராஜிகா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. என் தேவா உயிரோட தான் இருக்கா. அவன் இருக்கா, நிச்சயம் வருவா. இத பாருங்க, முறைப்படி 5 வருஷமா நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம். 5 வருஷமா இங்க வராதவன் இது வரைக்கும் வரல. அதுலயே உங்களுக்கு தெரியலையா? உங்க தேவா எப்பவோ மேல போய் சேர்ந்துட்டான்னு. இனிமேலும் அவன் வரப்போறது கிடையாது. நீ போய் சொல்ற சுஷில். சித்திமா, நான் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? தேவையில்லாம எதுக்காக ஏன் சட்டையை புடிச்சிட்டு இருக்கீங்க? விடுங்க மகான், நீங்க வேலையை ஆரம்பிங்க, யாகத்தை ஆரம்பிங்க. போங்க சித்திமா, சொன்னா கேளுங்க. அம்மா